வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற ஊடகவியலாளர் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான காலை வணக்கத்தோடு முதன்முறையாக எங்களுடைய சங்கம் ஆரம்பித்த பிறகு முதன்முறையாக நாங்கள் ஊடகத்துறையை சந்திக்கிறோம். எங்களை நாங்கள் முதல் அறிமுகம் செய்யணும். யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மிக பிரபலமான இசைக்குழுக்கள் இருக்குது. அந்த இசைக்குழுக்கள்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக 15க்கும் மேற்பட்ட இசைக்குழுக்கள் இருக்குது. அந்த இசைக்குழுக்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம் என்ற 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த சங்கம் உருவாக்கி நல்ல முறையாக நடந்து கொண்டிருந்தது. இடையில் தெரிந்த நம்மளுக்கு கொரோனா பேரிடர்கள் பொருளாதார பிரச்சனைகளால் தொடர்ந்து சீராக இயங்க முடியாத நிலைமை ஒன்று இருந்தது. திருப்பி அந்த சங்கத்தை மீளமைச்சு இப்போ கடந்த 2 வருடங்களாக நாங்கள் இயங்கி கொண்டு வரோம். அதில் நான் தலைவராக இருக்கிறேன். நான் பாடகர் கோகுலன். இது திருமாறன் அறிவிப்பாளர், அவர் செயலாளராக இருக்கிறார். அறிவிப்பாளர் எங்களுடைய லிண்டன், அவர் பொருளாளராக இருக்கிறார். அதே போல் எங்களுடைய பாடகி பானகி பாடகி எங்களுடைய பானு எப்படி இருக்கிறான்னா இந்த நிர்வாக உறுப்பினராக இருக்கிறார். அதை கூட இந்த காணிபல் நாங்கள் செய்ய போகிற நிகழ்ச்சியின் ஒரு செயற்பாட்டுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். அந்த வகையில் உங்களை சந்திக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற வழிபாடு மக்களுக்கு தெரியணும் என்ற தெரியப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. இந்த சங்கம் தொடங்கப்பட்டதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். யாழ் மாவட்டத்தில் இருக்கிற இசைக்குழு கலைஞர் சங்கத்தில் இயங்குகிற எல்லா கலைஞர்களும் மெல்லிசை கலைஞர்கள், அந்த துறையை நம்பி இயங்குகிற கலைஞர்கள், பாடகர்களாகட்டும், இல்லாட்டி வாத்திய கலைஞர்களாகட்டும், அறிவிப்பாளர்களாகட்டும், எல்லாருமே அந்த துறை சார்ந்து இயங்குகிற கலைஞர்கள். இதில் பெரும்பான்மையான கலைஞர்கள் முழு நேர இசை கலைஞர்களாக இருக்கணும், மெல்லிசை கலைஞர்களாக இருக்கணும். ஒரு சில பேர் வேறு வேறு வேலைகள், தனிப்பட்ட தொழில்கள் இருந்தாலும் முழுநேர இசை கலைஞர்களாக இருக்கணும். அவை இந்த துறையில் இயங்கி கொண்டிருக்கிற காலத்தில் அவை கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் குறைவு. அதாவது வெளி ஆதரவாக இருக்கட்டும், இல்லாட்டி அரச திணைக்களங்கள்லேருந்து வர ஆதரவாக இருக்கட்டும், இல்லாட்டி எல்லாமே சரியான குறைந்த அளவிலான் இருக்குது. அதை வடக்கு பொறுத்த வகையில். அந்த வகையில் நாங்கள் இந்த கலைஞர்களுக்கு சங்கமாக ஒன்றிணைச்சு என்ன செய்யலாம், எங்களால் என்ன செய்ய முடியும் எங்களுடைய கலைஞர்களுக்கு என்று எண்ணித்தான் நாங்கள் நிறைய செயற்பாடுகளை இந்த சங்கத்தை உருவாக்கினாங்க. அந்த வகையில் இந்த சங்கத்துக்கான செயற்திட்டங்கள் எல்லாம் மெதுவாக தான் ஸ்டார்ட் ஆகின்றது. நாங்கள் சிலவாக தான் செஞ்சுருக்கிறோம். அதுக்குரிய காரணம் உங்களுக்கு தெரியும். ஒரு சங்கத்தை நிர்வகிக்கிறதுக்கண்டா அந்த சங்கத்துக்குரிய சந்தா பணங்கள், மற்றது அந்த சந்த தொடர்ச்சியாக வர உறுப்பினர்களுடைய வருமானங்களை வச்சு தான் நாங்கள் இந்த சங்கத்தை இயக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். உங்களுக்கு குறைந்தளவான ஒரு சந்தா பண வருமானமும் எங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நிதி வசதி படைத்த உறுப்பினர்களுடைய சிறு நிர்வாக உறுப்பினர் சிறு ஒத்துழைப்பட சங்கம் இவளாலும் இயங்கி கொண்டு வந்தது. அந்த வகையில் எதிர்காலத்தில் இந்த சங்கத்தை நம்பி உறுப்பினராக சேர்ந்திருக்கின்ற எங்களுடைய மெல்லிசை கலைஞர்களுக்கு நல்ல விடயங்களை நாங்கள் செய்ய தீர்மானிச்சிருக்கிறோம். அதாவது எதிர்காலத்தில் எப்படியான விடயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்வாதார உதவியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பேரிடர் காலங்களில் ஏற்படுற துன்ப துயரங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி எதிர்காலத்தில் இந்த துறையை விட்டு நீங்கின பிறகு வேறு நிறுவனங்கள் இல்லாட்டி அரசு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும், இல்லாட்டி அவர்களுக்கான ஏதாவது ஒரு வெகுமதி கிடைக்கும். ஆனால் இதுலேருந்து போனால் நீங்கள் மேடையை விட்டு விலகிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை இசைக்கலைஞர்களுக்கு. அப்போ எங்களால் அவைக்கு அதன் மூலம் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்குறோம். அதை தாண்டி இந்த நிகழ்காலத்தில் இயங்கி கொண்டிருக்கிற இசைக்கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால், இல்லாட்டி அவை அந்த தொழில்துறையில் இயங்க முடியாமல் போனால் அதுக்கும் ஒரு காப்பீடு சம்பந்தமான விஷயங்களை செய்ய எத்தனைச்சிருக்கிறோம். அதை தாண்டி அவை இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடிஞ்சால் செய்யும். இல்லாட்டி இறப்பு, இல்லாட்டி திடீரென மரணம் சம்பவிச்சு அதுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கூடிய பொருளாதார வசதி கூட எங்கள்கிட்ட இல்லை. அப்போ அதுக்கான ஒரு பெரிய முயற்சியாக தான் நாங்கள் இப்போ ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், தெளிவாக உருவாக்கியிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய சங்கத்தின் செயற்பாடு இதையும் தாண்டி நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும்னா, யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மையாக இசைக்குழுக்கள் எல்லா ஆலயங்கள்லேயும் நாங்கள் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் பேர் சொல்லக்கூடிய பல இசைக்குழுக்கள் இங்கே முழு நேரமாக இயங்கி கொண்டிருக்கு. அது ஒரு பெரிய ஒரு சிலவர் நினைக்கலாம் இசைக்குழுக்கள் தானே மற்ற துறையோடு ஒப்பிட்டு போகிறோம். ஆனால் நான் ஒரு பெரிய கலைப்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சமூகம் சார்ந்த ஒரு ஆற்றுப்படத்தில் செய்கிறோம். இப்போ ஒரு இசை நிகழ்ச்சி பார்க்குறதால நிறைய பேர் உளமாற சந்தோஷமாக பல கவலைகளை மறந்து இருக்கிற அந்த நிலைமையை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதை தாண்டி பல கலைஞர்களை பல இசைத்துறைகளை கொண்டு வரோம். அதை தாண்டி எங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. நிறைய மெல்லிசை கலைஞர்கள், மேடை இசை கலைஞர், தாளவாத்திய கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், அறிவிப்பாளர்னு சொல்லி எங்களுடைய வடமாநிலத்தில் பேர் சொல்லக்கூடிய ஒரு கலை பாரம்பரியம் மிக்க ஒரு சமூகத்தையும் எங்களுடைய இசைக்குழு கலைஞர்கள் உருவாக்கியிருக்கணும். இன்றைக்கி நீங்கள் உதாரணம் சொல்லப்போனால் இன்றைக்கு திருமாறன்னு சொன்னால் உலகம் பூரா தெரியும், பிரபல அறிவிப்பாளர். அதுபோல் என்னுடைய தந்தையாரை சொன்னால் தெரியும், எஸ்டி சாந்தனண்டா இன்றைக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு பாடகர். அதான் ஜியா சுகுமார் சொல்லி
எல்லா துறையிலையும் அறிவிப்பாளர் துறையாக இருக்கட்டும், ஒலிபரப்பு துறைப்பாடுகள் இல்லாட்டி மேடை இசைக்குழுக்கள் துறையாகட்டும் எல்லாத்துலேயும் இந்த பானுன்னா பாருங்க சார், அங்கே பானு அக்டோபர் கலைஞர் இந்த உலகம் போட்டு ஒரு கலைஞராக இருக்குது, டக்குன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரியக்கூடிய கலைஞராக இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னென்னா எங்களுடைய ஒரு இனத்துக்கான அடையாளம், ஒரு தமிழகத்துக்கான ஒரு அடையாளத்துக்கு உலக அரங்கில் உருவாக்குற ஒரு பெரிய பணியும் எங்களுடைய நீங்கள் வெறுமனே இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் என்று சொல்லி கடந்து போகிற இடங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது மட்டும் இல்லை, எங்களுக்கான பணிகளும் இருக்குது. அதுபோல் சமூகத்தில் இருக்கிறார்களும் எங்களே அங்கீகரித்து எங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டுறதுக்கான உதவியும் செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. அந்த வகையில் தான் இந்த சங்கம் அது சார்ந்து இயங்கி கொண்டிருக்குது. இப்போ மெயின் பிக்சருக்கு வாரேன். இந்த காணிவல் திருவிழா, மாபெரும் இசை திருவிழா என்ற தலைப்போடு அதோட காணிவலையும் உள்ளடக்கி யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கிறேன் முதன் முறையாக ஒரு 12 இசைக்குழு தொடர்ச்சியாக ஒரு இசை திருவிழாவோட நடந்து போகுது. இந்த முயற்சியில் வந்து இந்த அளப்பெரிய ஒரு கைங்கரிய முயற்சியில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தங்கச்சி பானு இருக்கிறா, திருமாவளவன் இருக்கிறா, லிண்டன் இருக்கணும், அதோட பார்த்திபன் இருக்குது. அதை தாண்டி எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்கள், பிரசாத் இருக்கணும், தாஸ் இருக்குது, அண்ணன் இருக்குது, ஆனந்தண்டு, ஒரு 12-14 உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு நாங்கள் மிகச்சிறப்பான முறையில் வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் ஆரம்ப கட்டமாக வந்து இதற்கான நிதி திரட்டல், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணம் எங்களுக்கு இது செய்கிறதுக்கான இதெல்லாம் இப்போ அனுசரணையாளர்களை வந்து எப்படி தேடலாம் அந்த வகையில் நாங்கள் முதல் இறங்கின காலத்தில். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்படணும். எங்களுடைய கலைஞர்களுக்கு வந்து கேட்ட உடனே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பெரிய ஆட்கள் உடனே முன் வந்து செய்தவை. ஆனால் சில இடங்களில் போய்க்க கொஞ்சம் நாங்கள் எங்களை அவமரியாதை செய்த இடங்களும் இருக்குது, அதை நாங்கள் பேச சொல்ல விரும்பலை, அப்படியான இடங்களும் இருக்குது. இருந்தாலும் கூட இரவு பகலாக முழு மூச்சாக எல்லா இடத்துலையும் போய் கிட்டத்தட்ட நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு கையில் ஒரு தட்டு மட்டும்தான் கொண்டு போகல, மற்றபடி இந்த கலைஞர்களுக்காண்டி எல்லா இடம் இறங்கி வேலை செஞ்சுருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாபெரும் இசைத்திருவிழா கார்னிவல் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து வெற்றிகரமாக நடக்கணும். இதால் வரக்கூடிய அந்த அவ்வளோ நிதியை வந்து நாங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ணி எங்களோட கலைஞர்களுக்கான சேகரிக்கணுமன்ற அந்த நிதியின் அளவை கிட்டத்தட்ட அன்மிச்சிருக்கோம்னு தான் சொல்லுவோம் அந்த ஸ்பான்சர்ஸ் நிதி திரட்டலில். அந்த வகையில் பானு இப்போ எங்களுடைய செயற்குழு செயலாளர், அவள் வந்து இப்போ அந்த ஸ்பான்சர் சம்பந்தமான ஒரு ஒரு ஆறு என்ன மாதிரி நிதி தந்திருக்கணும், எப்படி நாங்கள் அதை சேகரிச்சினான்ற விஷயத்தை வந்து இப்போ அவள் சொல்லுவாள். வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்து பாடகி பானு, இந்த இசைக்குழு யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். பெண்கள் சார்ந்த கலைஞர்கள் வந்து கலைத்துறையில் இசைத்துறையில் பங்களிப்பு குறைவு இருந்தாலும் எங்களுடைய கலைத்துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த துறையில். அவர்கள் சார்பாக அவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன். அந்த வகையில் இப்போ வந்து எங்களுக்கு இந்த காணிகள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் நிதி திரட்ட சென்ற இடத்துல எங்களுக்கு கிடைச்ச அனுசரணையாளர்கள் விவரத்தை நாங்கள் இதில் தெரியப்படுத்தணும். ஏனென்றா அவை இந்த ஊக்குவிப்பு இல்லாட்டிக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு சென்றிருக்கவே இயலாது. அதில் முதலாவதாக வந்து கட்டாயம் சொல்லியே ஆகணும், இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மேலே கொண்டு செல்லுவோம்ன்றதுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது வந்து தெரியும் எல்லாருக்கும், சுன்னாகத்தில் இருக்கிற ஃபைன் மார்ட் நிறுவனம். ஃபைன் மார்ட் வந்து சாரி உற்பத்தி நிலையம். அப்போ ஃபைன் மார்ட் உரிமையாளர் வந்து எங்களுக்கு ஒரு தொகையொண்ட தாரம்னு சொன்ன அந்த உந்து சக்தி தான் எங்களை வந்து உண்மைக்குமே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு போகலாம் என்ற அளவுக்கு ஒரு தொகையொன்றை சொல்லி பிரதான அனுசரணையாளராக ஃபைன் மார்ட் நிறுவன உரிமையாளர் எங்களோட இணைஞ்சிருந்தவர். அதை தொடர்ந்து அவருக்கு இணையாகவே விஜிதா மில், உங்களுக்கு தெரியும் விஜிதா நாடு, அவங்க அடுத்ததாக மெயின் ஸ்பான்சராக இணைஞ்சிருந்தவர். அதை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தியாகி ஐயா டிசிடி தியாகி ஐயாவும் இணை அனுசரணையாளராக இணைஞ்சிருந்தார். வசந்தம் ஃபுட் சிட்டி சண்டிலிப்பாயில் இருக்குது. பெரும்பாலும் ஒருத்தருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும், அந்த ஏரியாவுக்குரிய ஒரு சின்ன ஒரு அளவான ஒரு ஃபுட் சிட்டியாக இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிதி உதவியை நிதி பங்களிப்பை அந்த நிறுவனம் செஞ்சுருந்தது. அதே மாதிரி முத்துமாரி ஹார்ட்வேர் நாங்கள் கேட்டோன்னமே எங்களுக்கு ஓமென்று சொல்லி அவரும் தன்னுடைய இணை அனுசரணை பங்களிப்பை வழங்கி இருந்தவர். மற்றது சபரி ஹோட்டலும் வந்து எங்களுக்கு முக்கியமாக ஃபைன் மார்ட் விஜிதாமில் பிரதான அனுசரணையாளர்களாகவும் டிசிடி வசந்தம் ஃபுட் சிட்டி முத்துமாரி சபரி ஹோட்டல் இவ்வளவு பேரும் இணை அனுசரணையாளர்களாக எங்களோட இணைஞ்சிருந்தவர். அதை தவிர எங்களுக்கு ஸ்பான்சர் என்று சொல்லி செய்யக்கூடியதாக இல்லாட்டிக்கும் கலைஞர்களுக்காக நாங்கள் எங்களுடைய நன்கொடையாவோ உதவியாவோ நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல நிறுவனங்கள் எங்களோட இணைஞ்சு கொண்டவை. அதில் வந்து ஒன்று வந்து ரீச்சா பாஸ்கரன் அண்ணாட,
மற்றது ராஜா க்ரீம் ஹவுஸ், A1 ராஜா க்ரீம் ஹவுஸ், க்ரீன் கிராஸ், கிங்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், மகாமினி சவுண்ட்ஸ், மற்றது சிங்காய் ரெஸ்டாரண்ட், சிட்டி ஹார்ட்வேர், மற்றது ப்ளூ ஓஷன் டில்கோ கட்டுமான கம்பெனி ஆகியோர் வந்து அடுத்த கட்டத்தில் எங்களுடைய அனுசரணையாளர்களாக இணைஞ்சு கொண்டவர். அதை தவிரவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அவைக்கும் அடுத்தபடியாக கஜமுகன் ஹார்ட்வேர், சதா அண்ட் சுதா ஆடியோ சென்டர், வைகே பிளாசா ஆகியோரும் எங்களுக்கு நன்கொடையாக சிறிய தொகை உதவிகளை செஞ்சிருந்தவர். இதை விட எங்களுடைய மெல்லிசை கலைஞர்கள் என்று சொல்கிற வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறோம் என்று தாங்களே முன் வந்து நாங்கள் கேட்டிருந்த நாங்கள் எங்களுடைய கலைஞர்களுக்காக, இங்கே இருக்கிற கலைஞர்களுக்காக உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்லி அவையும் வந்து பல பேர் வந்து எங்களோட இணைஞ்சு உதவி செஞ்சுருந்தவை. அவையோட பேர்களையும் நாங்கள் இதில் சொல்லி ஆகணுமன்றதுக்காக கண்டிப்பாக சொல்லணும். என்னென்னா இந்த நிதி இல்லாட்டிக்கு நாங்கள் எதுவுமே செய்ய இயலாது. இசைப்பிரியன் அண்ணா இசையமைப்பாளர் உதவி செய்திருக்கிறார். கௌஷல்யா யூகேல இருந்து, ஆனந்த் சவுண்ட், சுமன் பிரான்ஸ், தமிழலை சோதி, சாரங்கன் சிட்னி, பிரசாத் குமார், டென்மார்க் சசி, ரூபன் பிரான்ஸ், இன்பம் அருளையா, சுதர்ஷன் மற்றும் சின்னையா ரமணன், இவ்வளவு பேரும் வெளிநாட்டு புலம்பெயர் உறவுகள் வந்து இசையோட சம்பந்தப்பட்ட உறவுகள் எங்களுக்காக செய்யணும்னு எங்களுக்காக இந்த நிதி உதவியை செஞ்சிருக்கணும். அத்தனை பேருக்கும் இந்த நிதி எங்களுக்கு அனுசரணையாவோ நன்கொடையாவோ கிடைக்கல என்று சொன்னால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கவே இயலாமல் இருந்திருக்கும். சொல்லப்போனால் எங்களுடைய சங்கத்திட்ட நிதி பலமே இல்லை. அப்போ முன்வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்காக இவ்வளவு அனுசரணையாளர்களும் எங்களோட இணைஞ்சதுக்கு அத்தனை பேருக்கும் எங்களோட சங்கம் சார்பாக கைகூப்பி நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி இனியும் எங்களோட இணைய முற்படுறார்கள். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருக்குது, 2-3 நாள் தான் இருக்குது. உங்களுக்கு எங்களுடைய கலைஞர்களுக்கு நல்லது நடக்க வேணும் என்ற ஆசையிலையும் ஆர்வத்திலையும் செய்ய முன் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரி, எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாவளவன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன். வருகின்ற 6, 7, 8 ஆகிய நாட்களில் நாங்கள் காங்கேசன்துறை கழுத்தறை பகுதியில் இருக்கிற பிரதேச சபையினுடைய மைதானத்தை தெரிவு செய்திருக்கிறோம். அதற்கு முன்பாக நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். யாழ்ப்பாணத்திலே எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக முற்றவெளி அரங்கு இருக்கிறது, துரியப்பா அரங்கு இருக்கிறது. நாங்கள் செல்லாத இடமில்லை. ஆளுநர் ஊடாக கூட நாங்கள் சென்று முயற்சி செய்தோம். இது பலகாலமாக நாங்கள் செய்த முயற்சி. ஆனால் எங்களுக்கு அந்த இடங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. அதற்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எங்களுடைய யாழ் மண்ணிலே இருக்கின்ற அந்த இடங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதிலே உண்மையாகவே நாங்கள் சொல்ல வேண்டும். துரியப்பா அரங்கு இருக்கிறது, அதேபோல் முற்றவெளி அரங்கு இருக்கிறது. இவற்றிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இசைக்குழு கலைஞர்கள், எங்களுடைய கலைஞர்களுக்கு அந்த இடம் தேவை. நாங்கள் பல முயற்சிகள் செய்து எங்களால் முடியாத பட்சத்திலே நாங்கள் காங்கேசன்துறை கடற்கரை பகுதியிலே பிரதேச சபை தவிசாளரோடு சும்மா உரையாடி கொண்டிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இந்த உணவு திருவிழா ஒன்று நாங்கள் நடத்தினாங்களோ அதில் நிறைய சினம் வந்தது, நீங்கள் இங்கே நடத்தலாமே அப்படின்னு சொல்லி தன்னாலான முழு முயற்சியையும் செய்து தருகிறேன், நல்ல உதவிகளை செய்தார்னு சொல்லி இன்று வரைக்கும் அந்த மைதானத்தை அழகுறச் செய்து எங்களுக்கு தந்திருக்கார். உண்மையிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேணும். மிகச்சிறந்த ஒரு செயற்பாட்டை அவர் செய்து எங்களுக்கு ஆற்றி கொண்டிருக்கிறார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கக்கூடிய சோமசுந்தரம் சுகீர்தன் அவர்களுக்கு நாங்கள் முதலில் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, வருகின்ற 6, 7, 8 ஆகிய நாட்களிலே சரியாக மாலை 2 மணிக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பமாகிறது. அதில் இசை நிகழ்ச்சி தவிர்ந்த காணிவேல் நிகழ்ச்சி இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் கடை தொகுதி இருக்கிறது. இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையப்போகிறது. இப்போ தற்காலத்திலே இருக்கின்ற அந்த பெட்ரோல் பிரச்சனையை கூட இங்கே பலர் கேட்கிறார்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் பலவிதமான திகதிகளையெல்லாம் போட்டு அப்படியே பின்னோக்கி கொண்டு வந்து இதை கொண்டு வந்து சரியாக முடிச்சிருக்கிறோம். இதை நடத்திய தீரவணும், மக்கள் வருவார்கள், அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே 6ஆம் தேதி நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இசைக்குழுக்களையும் இதில் உள்வாங்கி இருக்கிறோம். அதில் 6ஆம் நாள் வந்து பிரபலமான, உங்களுக்கு தெரியும், 6ஆம் தேதி நாள் என்று சொல்லி தமிழில் சொல்கிறதுக்காக நான் அந்த நாள் என்று சொல்லி எனக்கு வாயில் வருது. அதாவது 6ஆம் தேதி வந்து பிரபலமான இசைக்குழுவான இசைக்கோகுலம் அருணாவினுடைய தலைமையிலான அருணா இசைக்குழு முதல் நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அழகனுடைய சன் இசைக்குழு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய பிரபலமான பாடகர் தாயக
பாடகர் எஸ்டி சாந்தன் அவர்களது எண்ணக்கருவிலே உருவான கோகுலன் தலைமையிலான எஸ்டி சாந்தன் இசைக்குழு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நியூ ஆனந்த் என்றவர் உங்களுக்கு தெரியும், பிரபலமான ஒரு தொழில்நுட்பவியலாளர். அவற்றை எண்ணக்கருவியில் உருவான நியூ ஆனந்த் ஜொனி தலைமையில் இடம்பெற இருக்கிறது. அதே போல் 7ஆம் தேதி வந்து இன்னொரு பிரபலமான இசைக்குழு யாழ் ராகம்ஸ் இசைக்குழு சந்திரன் அவர்களுடைய எண்ணக்கருவிலே உருவாகி இப்போது குமணன் தலைமையில் இருக்கிறது. அதே போல் டி அகிலனுடைய சிம்போனி இசைக்குழு, இது ஒரு புதிய இசைக்குழுவாக இருந்தாலும் நல்ல கலைஞர்களை உள்வாங்கி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தர இருக்கிறார்கள். அதே போல் யாழ் மாவட்டத்திலே சுண்ணாகம் பகுதியிலே இருக்கக்கூடிய பிரசாத்தினுடைய சுருதிலையா இசைக்குழு அடுத்ததாக இடம்பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தாஸினுடைய சன் சுருதி இசைக்குழு இருக்கிறது 7ஆம் தேதி. அதே போல் 8ஆம் தேதி ஜேம்ஸ் ஆண்டனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு முதலாவது நிகழ்ச்சியாகவும், 2வது நிகழ்ச்சியாக பிரியனுடைய யாழ் டியூன்ஸ் இசைக்குழு இருக்கிறது. அதே போல் நிர்மலனுடைய எஸ்என் மியூசிக் வந்து 3வது நிகழ்ச்சியாகவும், 4வது நிகழ்ச்சியாகவும் எங்களுடைய ஆர்வி வாசனுடைய சாரங்கா இசைக்குழு இருக்கிறது. அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே சாதாரணமாக அந்த இசைக்குழு கலைஞர்களை தவிர்த்து சிறப்பு பாடகர்களையும் நாங்கள் இணைத்திருக்கிறோம். அதில் நாங்கள் அவர்களோட கதைத்த போது அதில் வந்து எங்களுடைய கில்மிஷா, பிரியங்கா, தசிகான்றது சக்தி டிவியால் வந்தவர். அதே போல் நிரோஜன் அண்ணா, அவர் வந்து ஒரு மூத்த பாடகர், தாயத்தினுடைய பாடகர். இவர்கள் அனைவரும் இணைந்து மிக சிறப்பான முறையிலே இங்கே பங்காற்ற இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்விலே சிறந்த முறையிலே 3 ஒலியமைப்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அந்த வகையிலே தனு தலைமையிலான வண்ணார் பண்ணை மோகன் சவுண்ட்ஸ், அதே போல் ராசாவினுடைய வண்ணார் பண்ணை ஸ்ரீமுருகன் சவுண்ட்ஸ், அதே போல் வன்னிமோகனுடைய தலைமையிலான மேசியா சவுண்ட்ஸ், இந்த 3 சவுண்டும் தான் இணைந்து இந்த 12 இசைக்குழுக்களுக்கும் ஒலியமைப்பை வழங்கப் போகின்றன. ஆகவே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இது அமைய இருக்கிறது. உண்மையாகவே இந்த கலைஞர்களுடைய நலனுக்காக நாங்கள் மிக பிரயத்தனமாக செயற்பட்டு எங்களுடைய தலைவருடைய செயற்பாட்டின் ஊடாக நாங்கள் எல்லோரும் இணைந்து மிக சிறப்பாக இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஊடகமாகிய நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு இது ஒத்துழைத்து ஒரு சிறப்பான ஒரு விழாவாக நாங்கள் அனைவரும் இணைந்து இதை நடத்தி வெற்றிகரமாக இதை நடத்தி முடிக்க வேண்டும் என்று உங்களை நான் ஆவலோடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தினுடைய பொருளாளர் லிண்டன். உண்மையிலே வந்து எங்களுடைய கலைஞர்கள், எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய எல்லா விஷயங்களையும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் பொருளாளர் என்ற ரீதியில் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையில் வந்து இந்த பொதுவாக எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அங்கே ஒரு பாரிய ஒரு பிரச்சனை ஒன்று பொருளாளருக்கு தான் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் விமர்சனங்களை சங்கம் எதிர்நோக்குகின்ற பொழுது பொதுவாக அந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து எல்லா இடங்களிலையுமே ஒரு பேசு பொருளாளருடையமாக இருக்கும். அந்த வகையில் வந்து எங்களுடைய சங்கத்தில் வந்து அந்த விஷயம் ஒளிவு வரைவு தன்மை இல்லாது எல்லாருக்கும் பொதுவான வழியிலே நாங்கள் பகிர்ந்து தான் எங்களுடைய அந்த பண பரிவர்த்தனைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிர்வாகத்துக்கு வரக்கூடிய பணமாக இருக்கட்டும் அல்லது செலவழிக்கின்ற பணமாக இருக்கட்டும், அனைத்தும் வந்து பொது வழியில் எல்லா கலைஞர்களுக்குமே நாங்கள் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த பிரச்சனை எங்களுக்கு வாரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பொருளாதார ரீதியில் வந்து நாங்கள் இந்த சங்கத்தை பொறுப்படுத்த பொழுது உண்மையிலே எங்களுடைய சங்கம் பணம் சார்ந்து நிதி மூலம் சார்ந்து ஒரு வலுவிழந்த சங்கமாகத்தான் இருந்தது. அப்போ இந்த வலுவை நாங்கள் எப்படி வலுப்படுத்தி கொள்ளலாம் என்று எங்களுடைய கலைஞர்களாக நாங்கள் யோசித்த பொழுது உதித்த ஒரு சிந்தனை தான் இந்த காணிகள். ஆனால் அதுக்காக நாங்கள் நிறைய திகதிகள் எல்லாம் பிளான் பண்ணி இறுதி வெட்டும் எங்களுக்கு அது கைகூட இல்லை. அப்போ இதில் வந்து எங்களுடைய சங்கத்தை வலுப்படுத்துகிற ஒரு நோக்கம், அதோடு எங்களுடைய இந்த இசை குழுக்களை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு நோக்கம் என்று பல நிதி சார்ந்த ஒரு நோக்கங்களை நாங்கள் கொண்டிருந்தோம். ஏனென்றால் எந்த ஒரு சங்கமாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை ஸ்திரத்தன்மை வந்து நிதி மூலத்தை வச்சு தான் நாங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் நாங்கள் கைக்கொள்ள முடியும். அந்த வகையில் நிச்சயமாக எங்களோட கரம் கோர்த்த அத்தனை அனுசரணையாளர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எங்களை நம்பி ஒரு இதில் இருக்கக்கூடியார்கள், நான் திருமாறனே தவிர மற்ற எல்லாருமே இளைஞர்கள். இந்த காலத்தில் வந்து பொதுவாக வந்து இளைஞர்களை நம்புறது குறைவு, அது எல்லாருக்குமே தெரியும். உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். இவங்கள் கொடுக்குற காசை என்ன செய்வாங்களோ தெரியாது, சும்மா செலவழிச்சிடுவாங்களோ தெரியாது, இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தகர்த்தறிந்து எங்களுடைய சங்கம் வந்து அந்த
பணம் அல்லது இந்த எங்களுடைய வருமானம் செலவீனங்கள் எல்லாம் சரியான முறையில் அனைவருக்குமே நாங்கள் பகிரப்படும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல எங்களுடைய எங்களுக்கு நிதி வழங்கி அனைவருக்கும் அந்த விஷயங்களை நாங்கள் பகிரங்கப்படுத்துவோம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏன்னா நாளைக்கு இன்னுமொரு நிகழ்வு நாங்கள் செய்கிற பொழுது அதே நம்பிக்கையை நீங்கள் இப்போ எங்களுக்கு வச்ச அதே நம்பிக்கையை வந்து மீண்டும் உங்களுடைய சங்கத்தில் வைக்க வேணும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கான உள்நுழைவு சிறியவர்களுக்கு நாங்கள் பெரிய ஒரு விஷயம் இல்லை, சிறியவர்களுக்கு வெறும் 100 ரூபாய் மாத்திரமே, பெரியோர்களுக்கு நாங்கள் 200 ரூபாய் மாத்திரம் நாங்கள் அறவிடுகிறோம். இது ஒரு பெரிய தொகையாக இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மகிழ்வான ஒரு நாளாக அமையும். என்னென்னு சொன்னால் வளமையாக வந்து இதுவரை காலமும் அதிகமாக யாழ் நகரத்தை மையப்படுத்தி தான் நிறைய களியாட்ட நிகழ்வுகள் இப்படியான நிகழ்வுகள் நடந்து முதல் தடவையாக யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரு பகுதிக்கு நாங்கள் செல்கிறோம். முதல் தடவை நினைக்கிறேன் யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம் தான் இந்த முதல் தடவையாக அந்த இடத்துக்கு கொண்டு போகுது, பெரிய ஒரு விஷயத்தை. ஆகவே எல்லாரும் வாங்க, வந்து எங்களுக்கு உங்களுடைய பூரண ஆதரவை வழங்குங்க. அதே மாதிரி நாங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் யோசிக்கலாம், பாதுகாப்பு தன்மைகள் அது தொடர்பாக நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு வேறு சகல விதமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். போலீஸாரில் இருந்து பாதுகாப்பு ஊழியர்களிலிருந்து வாகன தரிப்பிடம் சரியான முறையில் உங்களோட வாகனங்கள் தரிப்பிப்பதற்கான சகல வசதி வாய்ப்புகளையும் பாதுகாப்பான முறையில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உண்மையிலே வந்து யாழ் மாவட்ட இசைக்குழுக்கள் என்று சொன்னால் அவர்களால் இசை நிகழ்ச்சி மட்டும்தான் செய்ய முடியும் என்பதற்கப்பால் இப்படியான பிரமாண்டமான ஒரு நிகழ்வை சரியான முறையில் ஒழுங்குபடுத்த முடியும் என்பதை நீங்கள் இந்த இடத்துல நிச்சயமாக எங்களுடைய யாழ் மாவட்ட மக்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்பதில் நாங்கள் 100% நம்புகின்றோம். வாருங்கள், எங்களோட கரம் சேருங்கள். வருகின்ற 6, 7, 8ஆம் தேதிகளிலே காங்கேசன்துறை கடற்கரையிலே பிரதேச சபையினுடைய மைதானத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்காக காத்திருக்கின்றோம். நன்றி. வணக்கம். இப்போ எல்லா விடயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய செயலாளர் மற்றும் பொருளாளர் இந்த நிகழ்வுக்கு தொழிற்பட்டு கொண்டிருக்க எங்களுடைய தங்கச்சி சொன்னவா. அந்த வகையில் இந்த நிகழ்வு மிக பிரமாண்டமாக நடக்கணுமெண்டா அதில் வெற்றி எங்களுடைய மக்களுடைய கையிலான் இருக்குது. வெறுமனே யாழ்ப்பாணத்து மக்களை மட்டும் நாங்கள் இதில் அழைக்கிறேன்னு நீங்கள் குறை சொல்லக்கூடாது. நீங்கள் இலங்கையில் எந்த பாகத்துலேருந்தும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏனெண்டா யாழ்ப்பாணத்தில் முதல் முறை எப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. இங்கே வரக்கூடிய எல்லாருமே நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்தும் வந்து பார்க்கலாம். நீங்கள் ரிங்குவாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், கொழும்புலேருந்தும் வரலாம், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரலாம். அதுக்கேற்ற மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் சொன்ன மாதிரி தரிப்பிட வசதிகள் எல்லாமே நாங்கள் சிறப்பாக செஞ்சு வச்சுருக்கிறோம். நீங்கள் வாங்க, வந்து பூரண ஆதரவு தாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய நீங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்யணும். அதை தாண்டி குடும்பமாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரியான நிகழ்வுகளை நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். கார்னிவல் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக நீங்கள் சிறுவர்களோட வந்து நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதிரி. அதே போல் உணவுன்னு பார்த்தாலும் எங்களுடைய பாரம்பரிய யாழ்ப்பாணத்து உணவு வகைகள், உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கிற மாதிரியான செயற்திட்டங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கோம். எங்களோட வந்து அந்த உள்ளூருக்குள்ள உற்பத்தி செய்கிற கடை, பெண்களை வந்து தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்களுக்கான தொழில் ரீதியான கடைகளுக்கெல்லாம் நாங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கோம். இப்போ அந்த வகையில் நீங்கள் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஒரே நேரத்தில் எங்களுடைய இசைக்குழுக்களை பார்க்குறதோட பாரம்பரியமிக்க உணவு வகைகளை நீங்கள் உண்டு ரசிக்கலாம். இப்போ விதமான வேறு களிப்பூற்று நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து குழுவாக சேர்ந்து நாங்கள் இதில் தீர்மானம் செய்து அதுக்கு அனுமதிச்சிருக்கிறோம். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த முறை இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு எல்லாருமே பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, எல்லாருமே வந்து நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ எங்களுடைய செயலாளர் சொன்ன மாதிரி இந்த யாழ் மாவட்டத்து கலைஞர்கள் இல்லாட்டி யாழ் மாவட்டத்தில் இருக்கிற இசைக்கலைஞர்களாக இருக்கணும், இல்லாட்டி எந்த துறை சார்ந்த கலைஞர்களுக்கும் வந்து இந்த மைதானங்கள் மறக்கப்படுறன்ற வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ தொல்பொருள் திணைக்களத்துக்குள்ள எங்களுடைய முற்றவழி மைதானம் போயிருந்தாலும் கூட நாங்கள் வந்து யாழ் மாவட்டத்திலே நிரந்தரமாக வசிக்கின்ற கலைஞர்கள், இந்த துறையை நம்பி ஓடுகின்ற கலைஞர்கள், அப்போ ஒரு பெரிய ஒரு இசை நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு நிதி திரட்டலுக்காக செய்கின்ற போது அதை நீங்கள் கண்டிப்பாக வழங்க வேண்டும். அந்த துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் அதனை கரிசனை கொண்டு வழங்க வேண்டும். நிறைய திறன் நாங்கள் முயற்சி செய்யணும். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே முயற்சி செய்தாங்க. அனுப்ப வேண்டிய இடங்களுக்கெல்லாம் எங்களுடைய கடிதங்களை அனுப்பியிருந்தாங்க. அதுக்கான பதில் கூட நாங்கள் எங்கள் சங்கத்தினோடாக கொடுத்துனாங்க. சங்கத்து திணைக்களத்தை கொண்டு தொல்பொருள் திணைக்களத்தை கொடுத்துனாங்க, ஆளுநர் கொடுத்துனாங்க கொண்டு. ஆனால் இல்லை அரசு நிகழ்வுகள் நடக்குது. கூடுதல் அரசு சார்ந்த நிகழ்வுகள் அதுக்கு பிறகுதான் அந்த தமிழ்நாடு பிரச்சனை நடந்த பிறகு வெளியில் இசை நிகழ்வு கொடுக்கலன்னு சொன்னார். அதுவும் உண்மையில் அது வேறொரு பக்கத்தால் ஒழுங்கு வைக்கப்பட்ட நிகழ்வு. ஆனால் இங்கே நடக்கிற நிகழ்வு கொடுக்கணும். அரசு திணைக்களங்கள நிகழ்வு ஃபுல்லாக நடக்குது. அதுக்கான
அதுகள் நடக்குது. இப்போ ராணுவம் சார்ந்த இல்லாட்டி அந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது. அதுக்கு நான் நினைக்கிறேன் அது அரசு ரீதியான ஒத்துழைப்பு இருக்கிறபடியே நடக்குது. ஆனால் வெளியில் இப்போ நாங்கள் ஆளுநர் தரப்பில் நிறைய கதைச்சவர் நாங்கள் இருக்கத்தக்கனே தொல்பொருள் துறைக்குள்ள அவரோட கதைச்சவர். அது இப்போ மத்திய அரசாங்கத்துக்குள்ளே போயிட்டு, அதாவது இப்போ கொழும்புலான்னு போய் முடிவெடுக்கணுன்ற மாதிரி வந்துட்டாங்க. இல்லை ஸ்டார்ட்டில் அப்படி இருக்குது. இல்லை ஆரம்பத்தில் வந்து இங்கே இருக்க தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளை வந்து அதுக்கான அனுமதியை கொடுத்தவையாம். பிறகு அது வந்து அங்கே மத்திய அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற தலைமைச் செயலகத்தில் கூட தான் அது வந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு கிட்ட வேணும்னா சில வசதி வாய்ப்புகள் செய்திடணும். அதாவது எந்த அமைச்சரோட இல்லை அமைச்சராக்களோட நான் தொடர்புக்குள்ள நாங்கள் உத்தியோகபூர்வமாக அரசு அதிகாரம் என்னென்ன விண்ணப்பங்கள் கொடுக்கணுமோ அது கூட சரி செய்ய என்னென்ன அதுகளுக்கெல்லாம் போகவில்லை. அந்த வகையில் இதை நான் ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேன். இப்போ யாரையுமே குற்றஞ்சாட்டுறங்கிற நோக்கம் இல்லை. எதிர்காலத்தில் வந்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து இதை கனவு கொண்டு எங்களுடைய கலைஞர்களுக்கு இது வழங்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ துறையப்பா இருக்கலாம், என்னுடைய முத்தவழியாக இருக்கலாம், எல்லாம் வந்து இப்போ கலைத்துறையை நம்பியிருக்க கலைஞர்களுக்கு இப்போ நாங்கள் இந்த நகரத்தை ஆண்டி இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி செய்ய முடியாத நிலைமை இருக்குன்னு சொன்னால் அது எதிர்காலத்தில் ஒரு ஆபத்தான ஒரு சமிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன், கலைஞர்களுக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்பி இருக்கிறார்கள். அதை கரிசனை கொள்ளணும்னு நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கொண்டு, அதை தாண்டி இந்த நிகழ்வுக்கு உண்மையிலே அனுசரணை வழங்கிய அத்தனை பேர் உள்ளவங்களுக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த நேரத்தில். அதை தாண்டி இப்போ சவுண்ட்ஸ் ஒலிவைப்பாளர்களை சொன்னவை, அதை தாண்டி இப்போ இதர மின்னொளி அதாவது ஒளி அமைப்பை வந்து வழங்கி கொண்டிருக்கிற மேகவண்ணன், அதே போல் எங்களோட தீபன் சவுண்ட் அதாவது லைட்ஸுகளை செய்கிற விஷயங்கள், மற்ற எல்இடி மற்ற மேடு லைட்டை வந்து சுமனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து சவுண்ட்ஸ் எங்களோட மௌனியா தம்பி வந்து செய்கிறார். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு பெரிய வெற்றி என்னென்னா மேடை வந்து எங்களுடைய இசைக்குழு வச்சுக்கிற தாஸ் 2 மேடை அழகன் 2 பேருமே செய்யணும். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலைஞர்களுக்காண்டி வந்து தங்களோட வளமையாக செய்கிற அவங்களுடைய அந்த ஊதியத்தை குறைச்சி சரியான குறைஞ்ச ரேட்டுக்கு எங்களோட கலைஞர்களுக்காண்டி வந்து செய்யணும். அது எல்லாராலும் முடியாது. பெரிய ஒரு பரந்த மனப்பான்புடைய கலைஞர்களால் அதை இயலும். அவை இந்த இப்போ வளமையாக வாங்குகிற ஊதியத்தை விட ஒரு அரை பங்கு கீழே தான் எங்கள்கிட்ட வாங்கினோம். அதை தாண்டி இவ்வளோ இசைக்குழு கலைஞர்களும் வந்து ஃப்ரீயாக தான் இலவசமாக தான் நிகழ்ச்சி செய்யணும் எங்களோட கலைஞர்களுக்காண்டி. அப்போ அவைகளுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பு நன்றியை தெரிவித்து கொண்டு, மற்றது ஊடக அனுசரணை பிரதான ஊடக அனுசரணையை வந்து எங்களுக்கு சூரியன் எஃப்எம் வந்து வழங்குது. அதோட வலம்புரியும் வந்து எங்களோட ஊடக அனுசரணை, அதாவது நீங்கள் நாளிதழ்கள் ஊடாக வந்து எங்களுடைய அனுசரணையை வந்து வலம்புரி செய்யுது. அதை விட இப்போ யூடியூபர்ஸ் வகையில் வந்து மீடியா மதி என்ற தம்பியும் வந்து எங்களுடைய நஞ்சு நிறைய எங்களுடைய ப்ரமோஷனில் வந்து செஞ்சுருக்கிறேன். அதுக்கும் எங்களுடைய இதே நன்றிகள். அதை தாண்டி வந்து தயா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ணா வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது இந்த கடைகள் போகிற டெண்டாக இருக்கட்டும், இதர பல விடயங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தர குறைஞ்ச அளவிலான ஊதியத்தோடு, அதாவது வந்து அதான் சொல்லணும், இதுகளை வந்து செய்கிற எல்லாமே வந்து தங்களுடைய உழைப்பையோ வருமானத்தை பார்க்காம கலைஞர்களுக்காண்டி ஏதாவது நாங்கள் செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்டு தாங்களாக முன் வந்து செய்கிற வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அது தொடரணும். அதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் சங்கத்தின் சார்பில். மற்றது இப்போ நல்லது நடக்க ஒரு கெட்டது நடக்கும், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்போ இந்த எங்களுடைய சங்கத்தின் செயற்பாடுகளை பற்றி தெரியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், எப்படியான வேலைத்திட்டத்துக்கு இருக்கிறோம்ன்ற வந்து எங்களோட நிர்வாகத்துக்குள்ள இயங்குகிற உறுப்பினர்களுக்கும் வெளியில் இருக்கிற எங்களோடு ஒன்றாக இருக்கிற கலைஞர்களுக்கும் தெரியும். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி செய்கிறதுக்கு முன்னுக்கு வந்து கலைஞர் கிரிக்கெட்டுன்னு ஒன்று நாங்கள் செய்தாங்க. அதன் நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதான நோக்கம் வந்து இப்போ விளையாட்டுன்ற வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று. விளையாட்டுண்டா எல்லாருமே நாங்கள் கிரிக்கெட்டுன்னோ எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பார்ப்போம், மச் பார்ப்போம், இல்லாட்டி விளையாடுவோம், ஃபுட்பால் வேண்டா போயிருந்து குவிஞ்சாப்பா எல்லாரும் இலகுவாக வந்து எல்லாத்தையும் மறந்து ஒற்றுமையாக்குற பண்பு வந்து விளையாட்டுக்கு இருக்குது. அந்த வகையில் தான் நான் கலைஞர் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இசைக்குழுக்கள்லையும் வந்து முந்தி கழகங்களில் விளையாடினவை, பாடசாலையில் விளையாடினவை ரெண்டெல்லாம் கிரிக்கெட்டோடைய பின்னி பிணைஞ்ச நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்கணும். அப்போ அந்த வகையில் நாங்கள் அந்த கிரிக்கெட் போட்டி நடத்த போகிறோம்ன்றோடனே பெரும்பான்மையான இசைக்கலைஞர்கள் வயது வேறுபாடின்றி, அதுதான் பெரிய ஆச்சரியம். என்னென்னா 60-65 வயசு கடந்த எங்களுடைய கலைஞர் கூட விளையாடணும்ன்றது. அப்போ அது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய கலைஞர்கள் வந்து எங்களோட உண்டா சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து அந்த கலைஞர் கிரிக்கெட்டை சிறப்பாக நடத்த ஒத்துழைச்சவை. அதுக்கு பெரிய ஒரு அணி எங்களை வேலை செஞ்ச பிரசாத் தலைமையில் வந்து பெரிய அணி வேலை செஞ்சு வந்து அதை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுனாங்க. அதுக்கு வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தது. என்ன இது பேசாமல் நீங்கள் கலைஞர் கிரிக்கெட் சங்கமண்டை மாற்றலாம் தானே என்னெல்லாம் கதை வந்தால் நாங்கள் அதை பொருட்படுத்தலை. ஏன்னா அது இப்போ எங்களை பற்றி புரியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் கதைக்கிறார்கள் எல்லாம் இருக்கணும். அதே போல் இந்த காணிவல் நிகழ்ச்சிக்கும் நிறைய விமர்சனங்கள் எதிர்ப்போல் வந்து வெளியில் இருக்கலாம். அதை நாங்கள் கடந்து போகிறோம். ஏன்னாண்டா ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறதுக்கு அவைக்கு உரிமை இருக்குது, கதைக்கிறதுக்கு அவை உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட தெளிவு போகிறோம்னா எங்கள் சங்கத்தோட தொடர்பு கொண்டு என்ன செய்கிறோம், என்ன விஷயத்துக்கான செய்கிறோம், என்னென்ன விஷயம் எல்லாமே வந்து ஆனா முதல் அகைய நம்பரை சொல்கிறதுக்கு எங்களோட செயலாளர் இருக்கிறார், பொருளாளர் இருக்கிறார், எங்கள் செயற்பாட்டு குழுவில் இருக்க தங்கச்சி இருக்கிறார், அதை தாண்டி தலைவர் பிரசாத் இருக்கிறார், தலைவராக நான் இருக்கேன். நீங்கள் கேட்டு தெரிவு செய்யலாம். இந்த
இந்த மாதம் 6, 7, 8 அந்த நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கிற இந்த மாபெரும் இசை திருவிழாவில் வந்து எங்களுடைய மக்கள் எல்லாரும் அலைகடல் இடத்திலிருந்து வந்து நீங்கள் உங்களோட ஆதரவு தரணும். எங்களுக்கு தெரியும் இப்போ ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கியிருக்கு, அது அங்கே நடக்குது, அது ஒரு பக்கம் வச்சுக்கொள்வோம். ஏன்னா உலக நாடுகள் இன்றைக்கு எல்லா இடமும் போர் நடக்குது, உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது, இன்றைக்கு போர் பூமியாக தான் எல்லாம் இருக்குது. அந்த போருக்குள்ளேயே நாங்கள் வாழ்ந்தனாங்க, அந்த போருக்குள்ளே இருந்தே நாங்கள் பல இசை நிகழ்ச்சிகளை செய்தனாங்க. அந்த வகையில் அதை மறந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை தரணும். அந்த வகையில் இன்றைக்கு அற்புதமான இந்த ஒரு ஊடக சந்திப்பை ஒழுங்குபடுத்தி தந்த யாழ் ஊடக அமையத்துக்கு வந்து எங்களுடைய தீர்மான நன்றி. இங்கே வருகை தந்த அத்தனை ஊடகவியலாளர்களும் எங்களுடைய ஊடகவியலாளர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு சிறப்பாக பிரதிபண்ணா இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கு எனக்கு வழிகொண்டவர், அவருக்கு என்னுடைய நன்றியோடு திரும்பவும் எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு அனுசரணையாளராக அணிஞ்சிருக்கின்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு எங்களுடைய இசை கலைஞர்கள், இசை சொந்தங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி பேரும் குறிப்பிடாமல் விட்டா தயவு செய்து அதை மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் வேலை நிமித்தமாக நிறைய பேர் நித்திரை இல்லை, நீண்ட நாட்களாக நாங்கள் வந்து இயங்கி கொண்டு நித்திரை இரவு பகலில் நாங்கள் நித்திரை இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறோம். யாராவதுடைய இல்லாட்டி எங்களுடைய இசைக்கலைஞருடைய பெயர்கள் இதிலே தவறப்பட்டிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். உங்களை எல்லாருக்கும் உங்களுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். யாழ் மாவட்ட இசைக்குழுக்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது.